வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செயற்கை போலி தலைமுடி பல பெண்களை ஏமாற்றி உல்லாச வாழ்க்கை. அண்மைய இளம்பெண் வைத்தியரின் மர்மமான மரணம் தொடர்பில் வெளியாகும் பகீர் தகவல்கள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஈஸ்டர் தாக்குதல்கள் பற்றி நாம் சொன்ன விடயத்தை கூட கூறவில்லை. கோட்டபாய ராஜபக்சவுக்கு பயந்துதான் அன்று இருந்தார்கள். ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு. ஜெர்மனியில் நெஞ்சை உலுக்கும் சம்பவம். காருக்குள் உயிரிழந்த குழந்தை. இலங்கை தமிழ் பெண் கைது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரை சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. பாடசாலைகளில் நடைமுறைக்கு வரும் அதிரடி தடை வெளியானது அறிவிப்பு. குடும்ப உரையாடலை தவிர்க்க பிள்ளைகளை மிஞ்சிய பெற்றோர் எச்சரிக்கும் வல்லுநர்கள். கண்டி தெல்தனிய பகுதியில் காரொன்றிற்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்திய தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய பிசியோதெரபிஸ்டான 33 வயதான ஷம்யா தர்சனி என்ற பெண் கடந்த 17ஆம் திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் கழுத்து இறுகி மரணமடைந்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணின் காதலனை தேடுவதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் இதுவரை சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் தொடர்பான பல தகவல்களை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். ஹோட்டல் அறையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 16ஆம் திகதி இரவு சுமார் 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் வருகை தந்து சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின்னர் இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சந்தேக நபரான காதலன் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தெல்தனியா போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது காரின் முன் இருக்கை மடிக்கப்படாமல் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இருவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு காதலிக்க தொடங்கியதாகவும் இளைஞனுடனான காதல் உறவு குடும்பத்தினருக்கு தெரிந்திருந்த நிலையில் இளைஞன் பெலிகமவில் உள்ள அவரது வீட்டிற்கு பலமுறை வந்து சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடா செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாக காதலனான தினேஷ் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்றிருந்த நிலையில் வாக்குறுதி அளித்தபடி வட்டியை செலுத்தாததால் கடன் தொல்லையில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நுவரெலியாவில் 1.5 லட்சம் ரூபாய் மாத வாடகையில் ஆடம்பரமான வீட்டை வாங்கி திருமணமான தம்பதியை போன்று அங்கு இருவரும் சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் ஒன்றாக சென்ற போதிலும் தினேஷ் அந்த வீட்டில் அதிக நேரம் செலவிடவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபர் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் அம்பாறை பகுதியில் வசிக்கும் அவரது மற்றொரு தோழிக்கு சொந்தமானதென்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் குறித்த பெண்ணிற்கு தினேஷ் திசாநாயக்க என்ற பெயரில் அறிமுகமாகியுள்ள நிலையில் அவரது தேசிய அடையாள அட்டையில் உள்ள உண்மையான பெயர் ஜெயசுந்தர முதியான் சேலகே சம்பிக ஜஸ்டியான் ஜெயசுந்தர என்பதும் அவர் நாரமல்ல பகுதியை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர் போலி தலைமுடி அணிந்து தனது உண்மையான தோற்றத்தை மறைத்து வாழ்ந்து வந்துள்ளதுடன் இவருக்கு பல யுவதிகளுடன் தொடர்புகள் இருந்துள்ளதாகவும் பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த பல சம்பவங்களுடன் இவர் தொடர்புபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபருக்கு எதிராக கம்பகா, புதுக்கடை, திஸ்ஸ மகாராமய உள்ளிட்ட நீதிவான் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பெண்களை ஏமாற்றி பணம் பறித்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் இவருக்கும் எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 43 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான இந்த சந்தேக நபரின் குற்ற செயல்களுக்கு அவரது மனைவியும் ஆதரவளித்து உதவிகளை வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் நுவரெலியா நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த யுவதியின் காதலன் என கூறப்படும் நபருக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெலிகம பகுதியை சேர்ந்த உயிரிழந்த யுவதியின் சடலம் மீதான இறுதிச் சடங்குகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளன. சந்தேக நபர் தொடர்பாக தற்பொழுது நுவரெலியா பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரகோன் பண்டாரவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஜெர்மனியின் ஷோண்டோஃப் நகரில் காரின் உள்ளே மறதியாக விட்டுச் சென்ற 20 மாத குழந்தை வெப்பம் தாங்காமல் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக குழந்தையின் 44 வயதுடைய இலங்கையை பின்புலமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் ஜெர்மன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 18ஆம் தேதியன்று காலை வழக்கம் போல் தனது குழந்தையை காப்பகத்தில் கொண்டு போய் விடுவதற்காக தாய் காரில் ஏறி புறப்பட்டுள்ளார். குழந்தையின் தாயார் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக குழந்தையை காப்பகத்தில் இறக்கிவிட்டதாக நினைத்துக் கொண்டு குழந்தை இருந்ததை மறந்து அவர் நேராக தனது வேலை தளத்திற்கு சென்று காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். வேலை முடிந்த பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் குழந்தையை காப்பகத்திலிருந்து மீண்டும் அழைத்து வருவதற்காக காரின் அருகே வந்தபோது குழந்தை காரின் பின் இருக்கையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அங்கு நிலவிய கடுமையான வெயில் காரணமாக நீண்ட நேரம் மூடியிருந்த காருக்குள் ஏற்பட்ட அதிகப்படியான வெப்பத்தால் மூச்சு திணறி குழந்தை ஏற்கனவே உயிரிழந்திருந்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஜெர்மன் நாட்டு பொது அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் காவல்துறையினரும் கடமை தவறியதால் ஏற்பட்ட மரணம் என்ற பிரிவின் கீழ் அத்தாயை கைது செய்து
மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் மக்கள் எதிர்கொள்ளும் இயந்திரத்தனமான வாழ்க்கை முறை, கடுமையான மன அழுத்தம் மற்றும் உறவுகளின் ஆதரவற்ற தனிமை ஆகியவையே இத்தகைய துயர சம்பவங்கள் நிகழ காரணம் என சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு 19/6/2026 அன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது தாயகத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சமகால அரசியல் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழர்களின் பூர்வீக இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அந்த இடங்களில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றமை மற்றும் செம்மணி மனித புதைகுழியில் தற்போது தோண்டப்பட்டு வரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சந்திப்புகளையும் ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது குறித்து இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மதிய உணவு உபசரிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கோட்டபாயவுக்கு பயந்துதான் அன்று இருந்தார்கள். நான் நாடாளுமன்றத்தில் சொனிக் கதையை கூறியதற்காக என்னை கைது செய்ய உத்தரவிட்டார்கள் என முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்காக ஒருவரை கைது செய்ய முடியாது. பழைய வழக்குகளை போட்டு என்னை அவ்வளவு துன்புறுத்தினார்கள். நல்லவேளை அது ஒரு கெட்ட கனவு போல் கடந்து போனது. அந்த நாட்களை பற்றி ஒரு புத்தகமே எழுத வேண்டும். அதுதான் உண்மை. ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு உள்ளார்ந்த நோக்கம் ஒன்று இருக்கிறது என்று நான் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். அன்று நாங்கள் இந்த தகவல்களுடனும் பெயர்களுடனும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர்களிடம் சென்றபோது அவர்கள் எனக்கு தந்த பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்போது பதவியில் இருந்த சாலே பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்றும் என்னை திட்டினார்கள். ஆனால் இன்று சாலே சந்தேக நபராக இருக்கிறார். அன்று நாங்கள் இந்த உண்மைகளை பேசும்போது சாலே குற்றவாளி என்று நாங்கள் கூறவில்லை. நாங்கள் கூறியது என்னவென்றால், அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறியிருந்தோம். எங்களுக்கு கிடைத்த நம்பகரமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விமர்சனங்களை செய்திருந்தோம். நான் கூறிய எந்த ஒரு விடயமும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் சாட்சியங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்கு புறம்பானவை அல்ல என்றும் ராஜபக்சவுக்கு பயமில்லாமல் பேசிய எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் பொருட்டல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு தொடர்பில் நல்ல பலம் இருந்தது. அவரால் முடிவுகளை எடுக்க முடிந்தது. இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களின் பேச்சுகளுக்கு பயந்து நாம் வாயை மூடிக்கொண்டிருக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்பொழுது குறைந்திருக்கும் எரிபொருள் விலை இதே நிலையில் தொடர்ந்தால் அடுத்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் ஏற்கனவே எரிபொருளுக்கு நிவாரணம் வழங்கி வருகிறது. 1 லிட்டர் டீசல் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோல் ஆகியவற்றிற்கு ₹100 மற்றும் ₹20 என நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. பொது சந்தையில் பொருட்களை வாங்குவது போல எரிபொருட்களை உடனடியாக கொள்வனவு செய்ய முடியாது. முறையான கேள்வி மனு நடைமுறையின்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையில் அதனை பெற வேண்டும். எனவே தற்போது உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை தொடர்ந்தும் நீடித்தால் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதமளவில் பொதுமக்களுக்கு எம்மால் நிவாரணம் வழங்க முடியும் என்றும் எரிபொருளின் விலையை கூடிய விரைவில் குறைக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தால் நடத்தப்பட்ட உலகளாவிய பாடசாலை அடிப்படையிலான சுகாதார கணக்கெடுப்பில் 13 தொடக்கம் 14 வயதுடைய சிறுவர்களில் 12% அதிக எடையுடனும் 3% உடல் பருமனுடனும் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது உணவு பழக்கங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாடசாலை மாணவர்களில் 17.4% தினசரி கார்போஹைட்ரேட் கலந்த பானங்களை குடிப்பதற்கு பழகியுள்ளனர் என்றும் இங்கு தெரிய வந்துள்ளது. அத்துடன் 28.5% சிறுவர்கள் அதிக உப்பு மற்றும் அதிக எண்ணெய் கொண்ட உணவுகளை உண்பதாகவும், மேலும் 41% சிறுவர்கள் சர்க்கரை கலந்த உணவுகளை ஒரு தடவை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் உட்கொள்வதாகவும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலைக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து இதற்கு முன்னர் ஆரோக்கியமான சிற்றுண்டிச்சாலை வழிகாட்டியொன்றை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழிகாட்டுதல்களின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளரினால் பாடசாலைகளில் ஆரோக்கியமான சிற்றுண்டிச்சாலைகளை நடத்துவது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய வைத்திய நிபுணர், இதற்கமைய பாடசாலை சிறுவர்களின் சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவுகளை பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் விற்பனை செய்வது இனிவரும் காலங்களில் தடை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு வகையான ஆரோக்கியமற்ற மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசேட மருத்துவர் புத்திக சுதசிங்க தெரிவித்துள்ளார்.
சமீபத்திய ஆய்வின்படி குடும்பத்துடன் உணவு உட்கொள்ளும் நேரங்களில் குழந்தைகளை விட பெற்றோரே தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதில் அதிக நேரம் செலவிடுவதாக அறிய முடிகிறது. பல பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் உணவருந்தும் போது குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல்கள், சமூக ஊடகங்கள் என பணி தொடர்பான அறிவிப்புகளை அடிக்கடி சரிபார்ப்பதாகவும் இதனால் மேசையில் நடக்கும் உரையாடல்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உணவு நேரங்களில் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துவது குடும்ப உறவுகளுக்கு இடையிலான நெருக்கத்தை குறைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான தகவல் தொடர்பை பாதித்து பிணைப்பை வலுப்படுத்தும் வாய்ப்புகளை கட்டுப்படுத்தும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அர்த்தமுள்ள குடும்ப உரையாடல்களையும் பிணைப்புகளையும் ஊக்குவிப்பதற்காக கைபேசி இல்லாத உணவு நேரங்களை உருவாக்குமாறும் வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.